ரொம்ப ஸ்பீடாகவும் பர்ஃபெக்டாகவும் பண்ணியிருந்தாங்க. வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸ்டார் ரேட்டிங் கண்டிப்பாக 5 ஸ்டார் தான். யூனிக்காக இருக்குது ஒர்க். ரொம்ப குயிக்காக ஒர்க் முடிச்சுட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி ஏன்னா இப்போ வரைக்கும் வந்த கெஸ்ட்டே வந்து எல்லாரும் கேட்காதவங்களே இல்லை. கொஞ்சம் பெரிய சைஸ் டீ பார்ட்டியாக ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த பெட்ரூம்க்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதை தான் வந்து சாண்ட்விச் மிக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டிசைன்ஸை நம்ம எடுத்து பண்ணியிருக்கோம். பேஸ்டல் கலர்ஸ் போகிறது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றதை பாருங்கள். பின்ட்ரெஸ்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸை நம்ம ரெஃபர் பண்ணோம் கஸ்டமருக்கு. வெல்கம் டு யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மேடவாக்கம் சைட்டில் பண்ணியிருக்கக்கூடிய பேர்ல்ஸ் குயின் பார்க் அப்படிங்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹோம் தான். எங்கள் பேர் ஸ்வேதா. நாங்கள் ஆக்சுவலி சென்னையில் ஒரு 5 இயர்ஸாக இருக்கோம். ரெண்டட் ஹவுஸில் இருந்தோம். இப்போ ஓன் ஹவுஸ் வாங்கிட்டு இன்டீரியர்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கும் போதே பீன் சர்ச்சிங். நாங்கள் யூடியூப்பில் தான் அவங்கள ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அவங்க ஒர்க் பார்க்கும் போதே எங்களுக்கு தோணுச்சு, ஓகே மேபி இவங்ககிட்ட நம்மளுக்கு வேணுங்கிறத வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்தது. ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணோம். எங்களுக்கு வந்து பார்த்திபன் அவங்க தான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட சஜஷன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. ஸோ அதில் பேஸ் பண்ணி எங்களோட இன்புட்ஸும் கொடுத்தோம். ஹி வாஸ் வெரி ஓப்பன் அண்ட் ஃப்ரெண்ட்லி. ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஸ்மூத்தாகவே போயிடுச்சு. ஒர்க்குமே சொன்ன டைமை விட முன்னாடியே முடிச்சு கொடுத்துருந்தாங்க. பெஸ்ட்டாகவும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கார்பெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜான் அண்ட் அவங்க டீம் வந்திருந்தாங்க. ஸோ ஒர்க் வைஸ் அவங்க கிட்ட எதுவுமே குறைய சொல்ல முடியாது. ரொம்ப ஸ்பீடாகவும் பர்ஃபெக்டாகவும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க ஒர்க் முடிச்சுட்டு அவங்க பண்ண ஒர்க்கோட இதெல்லாம் அவங்களே க்ளீன் பண்ணிட்டு வீடு வந்து நீட்டாக கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அது வந்து நான் ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். நிறையா பேர் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. ரொம்ப சர்ப்ரைசிங்காகவே இருந்துச்சு இவங்க சொல்கிற மாதிரி. ஜான் அண்ட் டீம் வந்து ரொம்ப குயிக்காக ஒர்க் முடிச்சுட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஆப்வியஸ்லி. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்த கெஸ்ட்டே வந்து எல்லாரும் கேட்காதவங்களே இல்லை. ஏன்னா ரெகுலராக எல்லாமே யூனிக்காக இருக்குது ஒர்க். ஸ்டார் ரேட்டிங் கண்டிப்பாக 5 ஸ்டார் தான். பிகாஸ் ஒர்க்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அண்ட் அவங்களோட பட்ஜெட்டுமே வந்து எங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம். தேங்க்யூ யாவே. ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா லிவிங் ஏரியாவில் இருக்கும். ஸோ லிவிங் ஏரியாவில் ஒரு சின்னதான ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக சின்னதாக 3 ட்ராவர்ஸும், அதில் பார்த்திங்கன்னா ஒரு டிசைனர் ஹேண்டிலும், மேலே வந்து ஒரு 40 mm இருக்கக்கூடிய ஒரு லெஜ்ஜும், அதுக்கு மேலே ஒரு லெஜ்ஜும் பேக் பேனலும் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 45 inches டிவிலேருந்து 55 inches டிவி வரைக்கும் வைக்கக்கூடிய ஒரு டிவி யூனிட். ஸோ என்ட்ரன்ஸ் லிவிங் ஏரியாவில் நம்ம உள்ளே வரும்போது ஃபஸ்ட் பார்க்கக்கூடிய இன்டீரியர் ஒர்க் இதுதான். லிவிங் ஏரியாவில் வந்து ஃபஸ்ட் நம்ம போக போகிற ஏரியா வந்து ஸ்டடி ரூம் தான். இந்த ஸ்டடி ரூமை வந்து நம்ம ஸ்டடி ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்ஷியலாக இது வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரியும் இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி ரூம்க்கான ஒரு ஸ்டடி டேபிள் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வார்ட்ரோப் ஸ்டோரேஜ்க்காக பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா 2 டோர். இந்த கலர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பெஷல் பேஸ்டல் கலர்ஸ் டோர் தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்டில்ஸ்மே கொடுத்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டோர்ஸ்க்கு வந்து லாக்மே வந்துடுது. மேலே இருக்கக்கூடிய டோர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா லாக் டோர் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்பார்ட்மெண்ட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா சைடில் வரக்கூடிய இந்த வால் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய இதெல்லாம் எம்டியாக இருக்கும். அந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வார்ட்ரோப்பில் உள்ளுக்கு வந்து ஷெல்ஃப் பிரித்து ஹேங்கிங் ராட்லாம் வச்சு ட்ராவர்ஸ் வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பேஸ்டல் கலர்ஸில் வருது. ஸோ பேஸ்டல் கலர்ஸ் போகிறது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றத பாருங்கள். இதுக்கு நேர் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா பூஜா யூனிட் இருக்குது. நான் அதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ பூஜா யூனிட் ரெகுலர் டிசைன் மட்டுமே இல்லாமல் புதுசாக ஒரு டிசைன் பண்ணணுன்றதுக்காக வேண்டி பின்ட்ரெஸ்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸை நம்ம ரெஃபர் பண்ணோம் கஸ்டமருக்கு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சின்ன இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக வரக்கூடிய டிசைன்ஸ் இல்லாமல் சிஎன்சியில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம வேறு மாதிரி ஒரு லெவலில் காட்டியிருக்கோம். ஹேண்டில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் படையல் ட்ராவர் இருக்குது. ஸோ படையல் ட்ராவர் நம்ம வச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா 2 ட்ராவரும் ஓப்பன் டோருக்கு உண்டான ஹேண்டில்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா படையல் ட்ராவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். படையல் போடுறப்ப மட்டும் நமக்கு இது யூஸ் ஆகும். மற்ற நேரங்களில் யூஸ் பண்ண தேவையில்லை. கீழே 2 டோர்ஸ் இருக்க மாதிரி நம்ம ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக இந்த பூஜா யூனிட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சன் அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதில் நம்ம எல் ஷேப் ட்ரை பண்ணி இந்த ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேஸ் யூனிட்டில் கூடிய பேசிக்காக என்னென்ன வருமோ அதெல்லாமே கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா பாட்டில் புல் அவுட், அப்புறம் பிவிசி கட்லரி, கப் அண்ட் சாசர் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சிங்க் ஏரியாவில் வரக்கூடிய 2 இதுக்கு வென்டிலேஷன்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த சென்டரில் இருக்கக்கூடிய சிம்னி வந்து லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் பார்த்திங்க அப்படின்னா 2 கேபினெட்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். கார்னரில் பார்த்திங்கன்னா ஆரோ யூனிட்டுக்கான ஒரு ஓப்பன் பாக்ஸஸும் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃப்ளாப் ஓப்பன் ப்ளஸ் வந்து டிசைனர் ஹேண்டிலோடு இருக்குது.
இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஓப்பன் ஷெல்ஃப் வச்சுருக்கோம். இது வந்து பேஜ் கலரில் நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம், ஒயிட் பாக்கெட்டில் இருக்க மாதிரி. மேலே டாப்பில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லு பேஜில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து சாண்ட்விச் மிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மேலே இருக்க எல்லா டோர்ஸுமே பார்த்திங்கன்னா ஹேண்டில்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லாமே பிளாக் கலர் வந்து பேஜ் கலருக்கு நல்லா எடுக்கும், அதனால் பிளாக் கலர் கொடுத்துருக்கோம். இது பக்கத்தில் ஒரு டாலி ஒன் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் டோரில் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரொஃபைல் டோரில் இருக்கிறதுனால வாட்டர் ப்ரூஃப் தான், உங்களுக்கு 100%. நீங்கள் அதை பற்றி எதுவுமே யோசிக்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த கிளாஸுமே நல்ல ஒரு லாக்கில் இருக்கும், லூஸாக வரதுக்கான வாய்ப்போ எதுவுமே கிடையாது. கீழே இருக்க ஸ்டோரேஜஸ் மட்டும் நம்ம வந்து டோர் கொடுத்துருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம முட்டியோ இல்லை ஏதோ ஒன்று தட்டி இது கிளாஸ் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த சேஃப்டி பர்சனுக்காக கீழே இருக்கக்கூடியதை டோராகவும் மேலே இருக்கக்கூடியதை கிளாஸ் டோராகவும் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா லிவிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு வாஷ் பேஷன் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வாஷ் பேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ 2 டோரு, அது கீழே லூவர்ஸ் வச்சுருக்கோம், ஒரு வாஷ் பேஷன் செட்டப்பு. ஸோ இங்கேயே சின்னதாக மிரர் போட்டிருக்காங்க. லிவிங் ஏரியா காமனாக இருக்கிறதுக்காக இங்கே ஒரு சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயும் சேம் அதே மாதிரி பேஸ்டல் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 பேட்சஸ் யூஸ் பண்ணி டிசைன்ஸை கண்டினியூ பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மேலே இருக்க கிடையாதும் உங்களுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரியான மைல்டு கலர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த டோர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலர் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் நம்ம வந்து ஸ்லைடிங் வார்ட்ரோப் ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்லைடிங்கில் எப்பயுமே சின்னதான டீ பட்டி கொடுப்போம். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் டீ பட்டியாக ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த பெட்ரூம்க்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த டீ பட்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால லென்த் வைஸில் நல்லா விசிபிள் ஆகுது. இந்த வார்ட்ரோப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பேஸ்டல் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மேலே யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரே பேஸ்டல் கலர். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா பேசேஜே நமக்கு இங்கே வந்து ஒரு 1.5 அடி தான் இருக்குது. ஸோ அதனால் ஸ்லைடிங் டோர் பர்பஸாக போகிறதுன்றது இந்த மாதிரி ஏரியாக்களுக்கு பெஸ்ட்டு. நம்ம லேப்டாப் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வால் கலருக்கு சிமிலராக நம்ம வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுலேயுமே எக்ஸ்டர்னல் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்லைடிங் டோரில் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னலாக இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் தான் வரும். இந்த டீ பட்டிஸ் வைக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு சார்ஜஸுமே எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்லைடிங் வார்ட்ரோப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு சின்ன வார்ட்ரோப். இந்த வார்ட்ரோப்போடதும் அதே சேம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலரில் வர பேஸ்டல் கலர்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பேஸ்டல் கலர்ஸில் பண்ணுவோம். டிசைன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த செக்டான டிசைன்ஸை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர மாதிரி நம்ம இதை வந்து டிசைன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து லாஃப்ட் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி இதிலே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு உண்டான மிரர் தான் இது. கீழே வந்து ஒரு ட்ராவரும் ஒரு டோரும் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா விண்டோ வரதுனால நம்ம இங்கே ஓப்பன் ஷெல்ஃப் மட்டும் வச்சு கீழே டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டோர் வச்சோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஓப்பன் ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பண்ணியிருக்கக்கூடிய கம்ப்ளீட் இன்டீரியர். வீடியோ வைஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டியிருக்கேன். உங்களில் யாராவது கண்டிப்பாக இன்டீரியர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா YAHWEH கிச்சன்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பட்ஜெட் ப்ரைஸில் 10 years வாரண்டியோட நம்ம இந்த இன்டீரியர் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம். Thanks for watching YAHWEH Kitchens and Interiors. Bye.